இப்போ உங்களுடைய முதல் மேடை அனுபவத்துல அந்த அளவுக்கு உங்களுக்கு பயம் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மைதானே? எப்பவும் பயம் உண்டு, பக்தி உண்டு. நான் நினைக்கிறதுக்கு மாறாவே எல்லாமே சொல்றீங்களே. இருக்கிறத தானே சொல்லும். அதாவது நம்ம ஒண்ணு பண்ணணும்னா, இப்ப நாளைக்கு பரீட்சைன்னா ஒழுங்கா படிச்சிருக்குமா படிக்கலையோ தெரியாது. பட் நம்ம எழுதிருச்சே பயம் இருக்கும் இல்லையா? ஏன்னா ரிசல்ட் ஒழுங்கா வரணுமேன்னு அந்த ஒரு கவலை இருக்கும்ல. அது மாதிரி அது எப்படி வரப்போறதோ வரலையோ நம்ம பண்றதை ஒழுங்கா பண்ணணுங்கிற அந்த ஒரு பயமே இருக்கும். அந்த முதல் மேடை அனுபவம் பத்தி சொல்லுங்க. அந்த என்ன பாடுனீங்க? அந்த நேரம் என்ன பாடுனீங்க? யாரெல்லாம் இருந்தாங்க உங்க கூட? மெயினா அம்மா, பெரியம்மா, சில பேர் ரொம்ப முக்கியமான குடும்பத்தார்கள் எல்லாம் பெரிய லெவல்ல எங்க அம்மா பண்ணல அரங்கேற்றம்னு. ஹாலை புக் பண்ணி இப்ப நடக்கிற மாதிரிலாம் அப்ப இல்லை. எல்லாம் இன்ஃபார்மல் ஒரு கோவில்ல நடந்தது. வேல் வச்சு பூஜை பண்ற ஒரு இடத்துல, ஒரு வீட்டுல சக்திவேல் இல்லம்னுட்டு அங்க நடந்தது. அதுக்கு வந்து ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராவ் அவர்கள் மிருதங்கமும், எஸ்டி ஸ்ரீதர் வயலின். அம்மாக்கு அப்ப வாசிச்சு அந்த வாசிச்சுட்டு இருக்கிறவங்க எனக்கு வாசிச்சாங்க. யார் கூட எல்லாம் நீங்க வாசிச்சிருக்கீங்க? பெரிய பெரிய ஜாம்பான் கூட எல்லாம் வாசிச்சிருப்பீங்க. மெயினா ஆரம்பிச்சது சோலோவா, சேர்ந்து வாசிச்சது எங்க அம்மா கூட, அம்மா பெரியம்மா கூட ட்ரையோவா வாசிச்சது. அப்புறம் வந்து லால்குடி ஜெயராமன் சாரோட மகள் விஜயலட்சுமி அவங்களும் எங்க காலேஜ்ல முதல்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணினோம் ஒரு வீணையோட. அவங்க அப்பா வந்து பெருசா வயலின் வீணான்னு பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி காலேஜ் லெவல்ல நாங்க பண்ணினோம். ஏன் இதை பெருசா எடுத்துன்னு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து அதை ஒரு அவளோட ரிலேஷன் ஜெயந்தி குமரேஷ் இப்போ வீணை வாசிக்கிறா இல்லையா? நாங்கள் 3 பேரும் சேர்ந்து நிறையா கச்சேரிகள் பண்ணியிருக்கோம், ஆல்பமும் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணி, அதே மாதிரி சவிதா நரசிம்மன் அவர்கள் பாட்டும் ஃப்ளூட்டும், அப்புறம் வயலின் வீணா டிஃப்ரெண்ட் பீப்புளோட. ஸோ அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து ஜுகல்பந்தி அனுபமா பாகவத்ன்னு சொல்லிட்டு அந்த லேடி சித்தார் வாசிச்சாங்க. ஸோ சித்தாரும் ஃப்ளூட்டும். உங்களுக்கு மனதுக்கு உடனே ஞாபகம் வரக்கூடிய பாட்டு ஏதாவது எங்களுக்காக ப்ளே பண்ணுங்களேம்மா. என்ன இதுல இருக்கிற சிறப்பம்சம்னு நீங்க நினைக்கிறீங்க? இதோட நாதம் தான் இதுக்கு ரொம்ப இனிமை. அவ்வளவுதான். ஆமா. ஆனா அந்த நாதத்துக்கு மயங்காதவர்கள் யாருமே இல்லை. கிருஷ்ணனூதி மயங்கியே அங்க ஒரு பெரிய ஒரு வரலாறே இருக்கு இல்லையாமா? நிச்சயமா. இந்த புல்லாங்குழல் நம்ம வாசிக்கும் போது நிறைய பேர் இப்ப வெஸ்டர்னைஸா வாசிக்கிறாங்க. ஓகே, மேற்கந்திய கலாச்சாரத்தையும் பூத்தி வாசிக்கிறாங்க. இதை நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க? ஏன்னா நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு உரியதுன்னு நம்ம அப்படி உரிமை கொண்டாட முடியாது. பட் அதை வந்து வேற மாதிரி வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதாவதுங்க, சங்கீதம்ங்கிறது பல ரூபம் இருக்கு. அது நம்ம கொண்டு சேர்க்கறதுல இருக்கு. இப்ப நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கிற விதம் வந்து பக்கா கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக். இதுக்கு வந்து சில ரசிகர்கள் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு பார்த்தா இது என்னது, என்ன ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு வரமாட்டாங்க. எல்லாரையும் புரிய வைக்க ட்ரை பண்றோம், பட் யாருக்கு புரியறதோ அவங்க தான் வருவாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் லைட்டா அந்த லைட்டர் சைடா வாசிக்கிறாங்க. ஸோ பெட்டர் ஆடியன்ஸ் வரும். அந்த சாங் சூஸ் பண்றதுலேருந்து, அவங்க ரெண்டர் பண்ற விதத்துலேருந்து, டு சூட் த ப்ரெசன்ட் டே சுச்சுவேஷன் அந்த மாதிரி பண்றாங்க. அந்த சங்கீதம் மாறாம கோணாம கொண்டு போய் சேர்க்கறது தான் ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல்
வேலை. கடமை. கடமை. நீங்க நிறைய வெளிநாட்டு டூர் எல்லாம் போயிருக்கீங்க இல்லையா? அங்க இருக்கிற தமிழர்கள் நிச்சயமா நிறைய பேர் எதையோ இழந்த மாதிரி கலையே எங்களுக்கு கிடைக்கல, நம்ம இங்கதான் இந்தியா வந்து தான் கத்துக்கணுங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. சில பேர் ஆன்லைன்ல கத்துக்கிறாங்க, ஸ்கைப்ல எத்தனையோ நிறைய கத்துக்கிறாங்க. அங்க இருக்கிற ரசிகர்கள் உங்களுக்கு என்ன மாதிரி தோன்றாங்க? அங்க வந்து இங்க மாதிரி அவசரமா கச்சேரி முடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பெரிய கச்சேரியா தான் 3 hours 3.5 hours ஆயிடுறது அங்க. அப்போ எங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கு, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு ராகத்தை எடுத்தா நிறைய நேரம் வாசிக்கலாம். எங்களுக்கு இந்த டயத்துக்குள்ள முடிக்கணுங்கிறது கிடையாது. இந்த ஊர்ல பண்ற மாதிரி மேக்சிமம் இந்த ஊர்ல வந்து 2.5 to 3 hours தான் கிடைக்கிறது. அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் அடக்கி பேக்கேஜ் சொன்னேனே முன்னாடி அது மாதிரி பண்ணணும். உங்கள் மனதுக்கு எப்பவுமே பிடித்த ஒரு சாங்ஸ் 4-5 இருக்கும் இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில சாங்ஸ் எங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுங்க. பொதுவா நம்ம கர்நாடக சங்கீதத்துல கிருத்திஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல இல்ல தெலுங்குல தான் அதிகமாவே இருக்கு. புல்லாங்குழல் பொறுத்தளவுல நம்ம எதுல நம்ம வாசிக்க நல்லா இருக்கும்? தமிழ்லயும் கிருத்திகள் இருக்குதா? சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் ஒரு பேரியரே கிடையாது. அதாவது மத்தவங்க பாடியிருக்கிற பாட்டை வந்து நம்ம எடுத்து நம்ம வாத்தியத்துல வாசிக்கிறது தான் நம்மளோட சிறப்பு. அது என்னன்னா அந்த உச்சரிப்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாக்க வந்து துத்துக்காரம்ங்கிற பிரயோகம், அதுக்கு பேர் டூ டூன்னு சொல்லி ஊதிக்கிட்டே நம்ம சொல்லணும். ஸோ உச்சரிச்சானாக்கா நம்ம எப்படி பேசுறோம், இப்ப பேசும்போது நாக்கு மேலிங்கேயுமா அதே மாதிரி ஊதும்போது அது ஃபங்க்ஷன் பண்ணணும். அதுக்கு பேர் ஆர்டிகுலேஷன் ஆஃப் த டங்னு பேரு. அப்படி பண்ணிருச்சே நம்ம வந்து என்ன பேசுறோமோ என்ன வார்த்தை சொல்றோமோ பாடும்போது அதை அப்படியே நம்ம இசை வடிவத்துல நம்ம ஃப்ளூட் வழியா எக்ஸ்பிரஸ் பண்றோம். அது நீங்க பாட்டு கேட்டானே, இப்ப பிபரே ராமரசம் முதல்ல வாசிச்சேனே, பிபரே ராமரசம் அப்படின்னா டூ 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 டூ. ஸோ அந்த பாட்டை நம்ம மனசு பாடின்னு இருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாக்கு இது பண்ற. இப்ப வந்து காவாவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, காவாவா கந்தாவா அப்படின்னு இருக்குல்லன்னா அப்போ டூ டூ டூ. ஸோ அந்த இப்போ வீணையில வந்து மீட்டுறாங்க, வயலின்ல போ போடுறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? நாக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த், பில்லர். அந்த பில்லர் அங்கங்க நம்ம வந்து நாக்கு வழியா சொல்லிட்டு இந்த பாட்டு அப்பதான் உங்களுக்கு காவாவா கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ வெறும் விரல் அசைச்சா மட்டும் அந்த வார்த்தை காதுல விழாது. ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணுமே, எதுக்குமே ஒரு சப்போர்ட் வேணும்.